60% அதிகமான வியாதிகளுக்கு காரணம் ஃபாஸ்ட் ஃபுட். மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அடிப்படை தேவைகளில் ஒன்றே உணவாகும். ஏனென்றால் ஆரோக்கியத்தை பேண முக்கிய பங்களிப்பு வழங்குவதே உணவாகும். மிகவும் பரபரப்பான வாழ்க்கையை வாழும் தற்போதைய மனிதன் உணவு குறித்த அவதானத்தை மேற்கொள்வதில்லை. அதன் காரணமாக தனது பசியை தீர்க்க துரித உணவு எனப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை உணவாக உட்கொள்கின்றான். அதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் என தெரிந்தும் அதனை அதிகமாக உண்கின்றனர். அநேகமாக துரித உணவுகளில் காணப்படும் மாப்பொருள், கொழுப்பு, அதிகளவு கலோரிகள் காரணமாக உடம்புக்கு எந்தவிதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. துரித உணவு எனும் பெயரில் மிகவும் குறைந்த நேரத்தில் தயாரிக்கப்படும் உணவையே குறிப்பிடுகின்றோம். ஆனால் இவ்வுணவுகள் ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவுகளாகும். மேற்குலக நாடுகளின் சனத்தொகையில் 60% அதிகமானோர் நோயாளிகள் ஆவதற்கு, உடல் பருமனாவதற்கும் துரித உணவுகள் காரணமாக அமைகின்றன. அமெரிக்காவிலும் உடற்பருமன் காரணமாக மக்கள் சிரமப்படுவதுடன் அந்நாட்டில் சுகாதார சேவைகளுக்கென செலவில் 21% பருமனை குறைக்கும் சிகிச்சைக்கும் மற்றும் பிரசாரத்துக்குமே பயன்படுத்தப்படுகின்றது. தற்போது துரித உணவுகள் சிறுவர்களிடையே பெரும் பிரபலியம் அடைந்து வருகின்றன. அவர்கள் பலவிதமான துரித உணவுகளை வெகு விருப்பத்துடன் உண்கின்றனர். அவற்றுள் நூடுல்ஸ் வகைகள், குளிர்பானங்கள், டிப்பி வகைகள், பிஸ்கெட் வகைகள் போன்றவை முக்கிய இடத்தை வகிக்கின்றன. சிறு வயதினிலேயே துரித உணவுகளுக்கு அடிமையாவதன் மூலம் அவர்கள் உடல் பலத்தை இழப்பதோடு அவர்களின் மன ஒருமைப்பாடு குறையும் தன்மையும் காணப்படுகின்றது. அதனால் அவர்களின் கல்விக்கான நாட்டமும் குறைகின்றது. உடம்புக்கு தேவையான போஷணையை அவ்வுணவுகளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சமூகத்தில் ஒரு ஒட்டுண்ணியாக துரித உணவு மாறி வருகின்றது. துரித உணவுகளால் உடம்புக்கு தேவையான போஷணை கிடைக்காமையால் வருங்கால சிறுவர்கள் சமுதாயம் மந்த போஷணையால் அவதியுறுகின்றது. எதிர்காலத்தில் நாட்டை ஆளப்போகும் இவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்குரியது. இவ்வுணவுகள் நாவுக்கு சுவையாக இருக்கும், ஆனால் உயிருக்கு ஆபத்தாக காணப்படும். இலங்கையிலும் தேசிய உணவு முறையிலிருந்து மேற்குலக கலாசாரத்துக்கு ஆட்பட்டு வருவதனால் அவர்களும் தங்களது போஷணையை கருத்திற்கொள்ளாதே துரித உணவுகளுக்கு அடிமையாகி பல பிரச்சினைகளை முகங்கொடுத்து வருகின்றனர். உடம்புக்கு மாத்திரமல்ல, வருமானத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். மருத்துவ செலவு என மருத்துவத்திற்கே குறித்த தொகை பணம் செலவிடப்படும். துரித உணவுகளை தவிர்த்து நஞ்சுகளற்ற தேசிய உணவை உண்பதன் மூலம் நிகழ்காலத்தில் மாத்திரமல்ல எதிர்காலத்திலும் வளம் பெறலாம். துரித உணவுகளால் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஆராய்ந்தால் வெளித்தோற்றம், விகாரமடைதல், குணப்படுத்த முடியாத நோய்கள் உண்டாதல், மூளையில் இரசாயன கலவையின் பாதிப்பு ஏற்படுதல், இரத்த நாளம் சுருங்குதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். சிறிது நேரத்திற்கு கண்ணையும் நாவையும் மகிழ்ச்சிப்படுத்தும் துரித உணவுகளிலிருந்து விடுபட்டு போஷணை மிக்க உணவுகளை நாம் உண்பதன் மூலம் சுகமான வாழ்க்கையை வாழலாம்.